வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ் கூட பார்க்கலாம். திருமலா ஸ்ரீவாரி வசந்தோத்சவ சேவா மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது மார்ச் 30, 31, ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த 3 நாள் வசந்தோத்சவ சேவா நடக்குது திருமலால. ஸோ அதனால கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா, இந்த சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த 3 டேஸ்க்கு. நம்மளுக்கு சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் கரண்ட் புக்கிங் இருக்குல்ல திருமலால சிஆர் ஆஃபீஸ் கிட்டோ. ஸோ அங்கே கூட கல்யாணோற்சவத்துக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல் மார்ச் 31ஆம் தேதி அஷ்டதல பாத பத்னாராதன சேவை கூட அங்கே கரண்ட் புக்கிங்ன்றது இருக்காது. இந்த 3 டேஸ்க்கு ஆர்ஜித சேவாஸ்ன்றது கேன்சல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருப்பதியில் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. இப்போ ஒரு 4-5 டேஸாக. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 டேஸ் சொல்லலாம். ஒரு 5 நாளாக பார்த்தோம்னா காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறதுனால நீங்கள் மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட நம்ம டோக்கன்ன்றது கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஏர்லி மார்னிங் பார்த்தோம்னா ஒரு 3 மணிக்கு இருக்கிற மாதிரி பார்த்தா கூட டோக்கன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது வீக் டேஸில். வீக்கெண்டாக மிட் நைட்டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது சம்மர் சீசன். நான் டெய்லி எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் இதுதான். இது சம்மர் சீசன், க்ரௌட் அதிகமாக இருக்குது டெய்லி. வீக்கெண்டு வீக் டேஸ்ன்றது இல்லாமல் கண்டினியூஸாக க்ரௌட் இருக்குது. ஸோ அதனால் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 5லேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே, காலையில் 7 மணிக்குள்ளவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டே வருது, முடிஞ்சு போகுது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் எப்போவுமே திருமலா வரணும் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை நாங்கள் எந்த பிளான் இல்லை, நாங்கள் நேராக வர போகிறோம் நினச்சிங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்க. இந்த மார்ச்சில், இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும். வீக் டேஸ் வீக்கெண்டுன்றது கிடையாது. அதாவது டெய்லி க்ரௌட் இருக்கும். ஓகேங்களா? நார்த் இந்தியன் பீப்புள் எல்லாம் இப்போ அதிகமாக வருவாங்க இந்த சம்மர் சீசனில். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஸோ இந்த டைமிங்கில் சேஞ்சஸ்ன்றது வரும். ஓகேங்களா? இன்னும் சம்மரில் டைமிங்ன்றது சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் மேக்ஸிமம் ஸ்டேட்டஸ்ன்றது நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ டோக்கன் ரன்னிங்கில் இருக்கா, முடிஞ்சு போச்சான்ற அப்டேட் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டைமிங்ஸில் சேஞ்ச்ன்றது இருக்கும். டெய்லி இந்த 5 o'clock காலையிலன்றது இது பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்காது. க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா காலையில் 5 மணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டைரெக்டாக அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நேராக அனுப்புவாங்களா, ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுற மாதிரி ஸ்பெஷலாக எதனா க்யூ லைனில் அனுப்புவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இது பக்தர்கள் அப்பப்போ கேட்குற டவுட்டு தான். நீங்கள் எங்கேயாவது மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இது போல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ராங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு பக்தர் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு, டைரெக்டாக நாங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அங்கேயே டோக்கன் கொடுத்து க்யூ லைனில் அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது ராங் இன்ஃபர்மேஷன். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மாதம் மாதம் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது புக் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? இங்கே கஷ்டப்படாதீங்க. அது போல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மீடியா பிளாட்ஃபார்மில் கொடுக்குறதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். டிடிடிஏ ப்ரெஸ் நோட்டில் அப்பப்போ மாதம் மாதம் கூட அவங்க அப்டேட் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும், இது போல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்பாதீங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும் சீனியர் சிட்டிசன்ஸ். இங்கே டைரெக்டாக அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் 300 rupees டிக்கெட்ன்றது என்ஆர்ஐ பீப்புளுக்கு எப்படி கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. கொடுக்குறாங்க. என்ஆர்ஐ பீப்புளுக்கு உங்கள் பாஸ்போர்ட், அந்த விசா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் கிட்ட அவங்க ஃபார்ம் தருவாங்க. அதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் விசா அண்டு பாஸ்போர்ட்டில் நீங்கள் இந்தியா வித்தின் 30 daysக்குள்ளே வந்தீங்கன்னா 300 rupees டிக்கெட்ன்றது அங்கேயே வாங்கிக்கிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பேப்பர்ஸ் எல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
ஆன்லைன்ல எந்தெந்த டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட் நான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பர்டிகுலராக இந்த டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அது மாதிரி சேவாஸ் எல்லாம் கேட்குறீங்க. மாதம் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த நடுவில் மாதம் மாதம் 1 by 1 ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேங்களா? 3 months அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் டிடிடி கொடுத்த உடனே நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு சூட்டபுளான தரிசனம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நடுவுலலாம் நம்ம எப்போ நினச்சா அப்போல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்போ புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்ஜிதா சேவாஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், அங்க பிரதட்சணம், 500 rupees விர்ச்சுவல் சேவா, 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி, ரூம் புக்கிங் எல்லாமே 1 by 1 மாதம் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட் கவனம் வச்சுக்கோங்க. 18ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா 1 by 1 ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்மளுக்கு சூட்டபுளாக புக் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வரணும் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஆர்ஜித சேவாஸில் ட்ரை பண்ணலாம். அதில் கிடைக்கலையா 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் ட்ரை பண்ணலாம். அது கிடைக்கலையா 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ஆர்ஜித சேவாஸில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம 300 rupees தர்ஷனமே புக் பண்ணணுன்றதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கு முன்ன ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுறாதீங்க. எதுலேயோ இடத்துல நம்ம ஸ்பெஷல் என்ட்ரி போகணும். நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் கூட இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்ஜித சேவாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா 500 rupees விர்ச்சுவல் சேவா, அப்படி இல்லையா 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.